இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவர்கள் கிளாமோ எல்இடி மிரர்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் தடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓலாவோட மொபைல் ஆப் மூலிமா எப்படி நம்ம ஓலா ஸ்கூட்டரை புக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே வந்து செப்டம்பர் 10th லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அன்றைக்கி வந்து ஏதோ டெக்னிக்கல் கிளிச்னால பண்ண முடியல அவங்களால. ஸோ வந்து செப்டம்பர் 15th வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் செப்டம்பர் 15th. ஸோ நம்ம இன்றைக்கி ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருந்தங்காட்டி நம்மளோட புக்கிங்ஸ்லாம் காட்டுது. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம எப்படி ஓலா ஆப் மூலிமா நம்ம ரிசர்வேஷன் பண்ண முடியும், அதை புக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா S1, S1 Pro அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிசர்வேஷன் பேஜ் லோட் ஆகிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்க பேஜ் வந்து ரிசர்வேஷன் பேஜ் தான். நான் வந்து ஏற்கனவே வந்து புக்கிங் முடிச்சிட்டேன். சாரி, நான் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் ரிசர்வேஷன் பேஜும் சிமிலராக தான் இருக்குது. நீங்கள் 499 ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் சிமிலராக தான் இருக்கும். பட் ஆனால் புக்கிங் பேஜில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்ததுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து S1 S1 Pro நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் பண்ணது வந்து S1 Pro தான். ஸோ ஏன் S1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நான் அது ஒரு கம்பேரிசன் வியூவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ S1 Pro நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மேலேயே வந்து இமேஜஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கலரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பிங்க்கில் இருக்குது. நம்ம வந்து வேறு ஏதாவது கலர் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோஸ் வரும். ஒயிட் பார்த்திங்கன்னா ஒயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒயிட்டோட ஃபோட்டோஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இருக்கிற 10 கலர்ஸையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி என்ன லுக்கில் இருக்குது, நமக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஆஃப்டர் புக்கிங் இல்லை ஆஃப்டர் ரிசர்வேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணும்போது நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம், சரி நம்ம இந்த கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அக்கா, தங்கச்சி, ஒய்ஃபு இல்லை அண்ணன், தம்பி வேறு யாராவது வந்து இல்லை இந்த கலர் வேணால் நம்ம இந்த கலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து ஓகே நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதாவது ஸ்கூட்ரு வந்து நமக்கு டிஸ்பேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி தான், அவங்க ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வேணால் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசர்வ் நவ் இல்லைன்னா அட்வான்ஸ் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேபிள் அமௌண்ட் 499 அப்படின்னு காமிக்கிறாங்க. நாங்கள் புக் பண்ணும்போது எங்களுக்கு வந்து 20,000 அப்படின்னு காமிச்சிது. S1 Pro வந்து 1,29,000 சம்திங் இருந்துச்சு. ஸோ 20,000 அட்வான்ஸும் நீங்கள் பேலன்ஸ் வந்து டிஸ்பேச்சுக்கு முன்னாடியும் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து நீங்கள் யூபிஐ QR கோடோ இல்லை பேங்க்கோ இல்லைன்னா உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமாகவும் நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். S1 Proக்கும் S1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் டிஃப்ரென்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ S1 Pro வந்து 181 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு S1 வந்து 121 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. S1 Pro வந்து உங்களுக்கு 115 மைல்ஸ் பர் ஹவர், கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ட்ராவல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் S1 வந்து உங்களுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
just a minute guys. அடிஷ்னலாக ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா S1 அண்ட் S1 ப்ரோக்கு S1 ப்ரோ வந்து உங்களுக்கு 10 கலர் வேரியண்ட்ஸில் வருது. S1 வந்து உங்களுக்கு பேசிக் 5 கலர் வேரியண்ட்டில் தான் வருது. ஸோ அது என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கலர் பேலட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து சார்ஜிங் டைம் ஃபார் S1 ப்ரோ வந்து 6 hours 30 minutes, S1 வந்து 4 hours 40 minutes. ஸோ சார்ஜிங் டைம் ஜாஸ்தியாக இருக்குது S1 ப்ரோக்கு, ஏன்னா பேட்ரி கெப்பாசிட்டி ஜாஸ்தி உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மைலேஜும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ மைலேஜ் 181, S1க்கு வந்து உங்களுக்கு 121 மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாடல் கம்பேரிசன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பேஜும் உங்களுக்கு லோட் ஆகும், நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதர் தான் தட் நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டீங்க, புக் பண்ண போகிறீங்க, 20,000 பே பண்ண சொல்லும் போது புக் நவ் அப்படின்னு கொடுக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க ஐசிஐசிஐ லம்பார்ட் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு S1 ப்ரோக்கு அட் அரவுண்ட் 7,300 சம்திங் வந்துச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபுல் இன்சூரன்ஸ் அண்ட் 5 years தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், அது போக பர்சனல் ஆக்சிடெண்ட் கவர் இன்சூரன்ஸ் அண்ட் டேமேஜ் கண்ட்ரோல் அண்ட் அகெயின் depreciation full value control அந்த ஆப்ஷன்ஸ் வந்தது. ஸோ எல்லாம் டோட்டல் ஆல் டுகெதர் இட் லுக் லைக் 7,000 சம்திங் அரௌண்ட் வந்தது. ஸோ அதையும் சேர்க்கும் போது வேல்யூ பார்த்திங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்ஸஸ் எங்களுக்கு வந்து 1,39,000 அரௌண்ட் வந்தது. நியர்லி கைஸ் 1,40,000 வருது. அண்ட் ஃபேம் 2 சப்சிடி நம்ம ஸ்டேட்டுக்கு கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஃபேம் 2 சப்சிடி இனி அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் நான் அந்த ஆப்ஷனு செக் பண்ணியிருந்தேன், ஃபேம் 2 சப்சிடி வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்ஷன் செக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆதாரில் இருக்கிற நேம் டீட்டெயில்ஸ் கேட்டுச்சு. ஸோ அதையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். அண்ட் அகெயின் இன்சூரன்ஸ் செக் பண்ணியிருந்தங்காட்டி அவங்களோட நாமினியோட பேர் கேட்டிருந்துச்சு. ஸோ நான் அதையும் கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, நாமினி பேர் அண்ட் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் புக்கிங் பேஜ் போச்சு. நம்ம அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து யூபிஐ ஜிபே மூலிமா 20,000 பே பண்ணோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தது அந்த ரிசர்வேஷன் ஸ்க்ரீனை நீங்கள் கன்ஃபார்மாக பே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டெலிவரி டேட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமைனிங் பேமெண்ட்ஸ் பண்ணுறது எப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், டாக்குமெண்டேஷன்ஸும் சொல்லுவோம். ஸ்கூட்டர் ஷிப்பிங் பார்த்திங்கன்னா அக்டோபரில் உங்களுக்கு ஷிப்பிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 o'clock விண்டோ ஸ்டார்ட் ஆச்சு. நான் இது கம்ப்ளீட் பண்ணி முடியும் போது நான் 8:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் முடியும் போது இட் டுக் லைக் அகெயின் ஒரு 15-20 minutes. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு புக் பண்ணேன். ஸோ டுக் லைக் 15-20 minutes. ஸோ புக்கிங் முடிஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்போ டெலிவரி ஆகும், டிஸ்பேச் ஆகும் அப்படின்ற மாதிரியும். அண்ட் அகெயின் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, டியோட சேஞ்ச் த கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அதோட டைம் லிமிட் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் வந்து நமக்கு டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நமக்கு ஷிப்பிங் டிலே ஆகுமா அப்படின்னா அது வந்து எனக்கு தெரியாதுங்க, நம்ம அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் நமக்கு வந்தது உடனே நம்ம வந்து வில் புட் அ ரிவ்யூ ஆன் இட். ஸோ எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் போஸ்டட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டெக் தாதா. இனியும் நிறையா வீடியோஸோடு அவங்கள நாங்கள் சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் SK. தேங்க்யூ வெரி மச்.